வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். நாம் இப்போ பார்க்கக்கூடியது 7th புக்கில், அதாவது தமிழ் புக்கு 7th இயல் 6 வினாவிடைய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இயல் 6 7th புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் யூனிட்டு 6 பாடம் 1 ஒரு வேண்டுகோள். கொஸ்டின் நம்பர் 1, கலையுலக பெருமாக்களே என துவங்கும் ஒரு வேண்டுகோள் என்ற கவிதையை எழுதியவர் யார்? தேனரசன். யார்? தேனரசன். எது இல்லாத எந்த அழகும் அழகின்று என்று தேனரசன் கூறுகின்றார்? மானுடம். தேனரசன் பற்றிய வாக்கியங்களில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. தேனரசன் ஒரு சிறந்த இதழாசிரியர் கூட. இது மட்டும்தான் தவறானது. மீதி எல்லாமே தேனரசன் சொன்னது. தேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர். சரி. தேனரசன் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற கவிதைகளை எழுதியுள்ளார். சரி. தேனரசன் கவிதைகளில் சமூக சிக்கல் எல்லல் சுவையோடு வெளிப்படும். அப்போ தவறானது. ஆன்சர் சி. தேனரசன் ஒரு சிறந்த இதழாசிரியர் கூட. அது மட்டும்தான் தவறானது. மீதி எல்லாமே சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, வனப்பு என்ற சொல்லின் பொருள். வனப்பு என்றால் அழகு. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும். பெருமாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். நெடி என்றால் நாற்றம். மழலை என்றால் குழந்தை. பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. மேனி அப்படின்னா உடல். மேனி என்றால் உடல். பின்வரும் எது தேனரசனின் கவிதை நூல் அல்ல? ஓகேங்களா? வைகை அறை மேகங்கள் மட்டும்தான் அல்ல. மீதி எல்லாமே மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இது எல்லாமே தேனரசன் எழுதிய நூல்கள். அடுத்தது புத்தக பின்பக்க வினாக்கள். மயிலும் மானும் வானத்திற்கு டேஸ் தருகின்றன? மலைப்பை தருகின்றன. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்பலை வரவழைக்கும். நெடி. அன்னைதான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள். மழலையின் சிரிப்பில். வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வனப்பு கூட்டல் எல்லை. வார்பு கூட்டல் எனில் என்பதை சேர்த்து எழுதுக. வார்பெனில். ஆன்சர் சி. வார்பெனில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. ஒரு விளக்கம். ஓரெழுத்து ஒரு மொழியில். நே என்பது நோய், துன்பம். நோ என்பது வறுமை. அடுத்தது பாடம் 2, கீரை பாத்தியும் குதிரையும். சிலேடை என்பதன் பொருள் என்ன? இரட்டர மொழிதல். கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டர மொழிந்தவர் யார்? காளமேக புலவர். பரி என்ற சொல்லின் பொருள். பரி என்றால் குதிரை. காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காளமேக புலவரினுடைய இயற்பெயர் வரதன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15, டேஸ் போல கவிதைகளை விரைந்து பாடியதால் வரதன் காளமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். டேஸ் போல. மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் வரதனுக்கு காளமேக புலவர் என்று பெயர் அழைக்கப்பட்டது. காளமேக புலவரின் நூல் அல்லாதது எது? சரஸ்வதி அந்தாதை மட்டும்தான் அல்லாதது. மீதி எல்லாமே காளமேக புலவர் எழுதினது. திருவனைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரம்பிரம்ப விளக்கம். பின்வரும் எது காளமேக புலவரின் நூல் ஆகும்? ஓகேங்களா? சித்திர பாடல். காளமேக புலவரின் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. கீரை பாத்தியும் குதிரையும் என்ற கவிதை இவரின் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது புத்தக பின்பக்க வினாக்கள். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தா ஓசை உடைய சொல் திரும்புகையில். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வன்மை கூட்டல்
கீரை. வன்மை கூட்டல் கீரை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. கட்டி கூட்டல் அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல். ஆன்சர் பி, கட்டி அடித்தல். அடுத்து பாடம் 5. பேசும் ஓவியங்கள். பழங்கால மனிதர்கள் முதலில் ஓவியங்களை எங்கு வரைய தொடங்கின? குகைகள். எங்கு வரைய தொடங்கினாங்கன்னா குகைகள். 23. பழங்கால மனிதர்கள் ஓவியங்களை எதற்கு வரைய தொடங்கினார்கள்? செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிக்க. பின்வரும் எந்த ஓவியம் பழங்கால மனிதர்கள் வரையப்பட்டது? வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல். மேற்கண்ட அனைத்தும். மேற்கண்ட அனைத்தும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. பழங்கால மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் பெரும்பாலும். பழங்கால மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் பெரும்பாலும் ஓகேங்களா கோட்டோவியங்கள். கோட்டோவியங்கள் மண், கல், துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டின. பின்வரும் எங்கு சுவர் ஓவியங்கள் பார்க்க முடியும்? சித்தன்ன வாசல். மனிதர்கள் டேஸ் காலம் முதல் சுவர் ஓவியங்களை வரைந்து வருகின்றன. வீடுகளில் வாழத் தொடங்கியதிலிருந்து. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. சுவர் ஓவியங்களை வரையத் தொடங்கிய காலம். சுவர்களை சமன்படுத்தி சுவர்களில் எதை பூசின? ஆற்று மணலுடன் சுண்ணாம்பு கலந்த கலவை. சுவர் ஓவியங்களை எப்போது வரைந்தன? சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது வரைவ. சுவர் உலர்ந்த பிறகு வரைவதும் உண்டு. ஆன்சர் ஏ மற்றும் பி. தஞ்சை பெரிய கோவிலில் கருவறை சுற்று சுவரில் மண்பாண்டங்கள் சுவர்களிலும் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, சுந்தரர். ஆன்சர் சி, சுந்தரர். கொஸ்டின் நம்பர் 31. ஓவிய வரையப்படும் பயன்படும் துணியை எவ்வாறு அழைப்பதில்லை? எவ்வாறு அழைப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. திருச்சி. மீதி எல்லாமே எழினி, கிளி, திரைச்சீலை, படம் அப்படின்லாம் அழைக்கிறாங்க. அழைப்பதில்லை பார்த்தீங்கன்னா விரிச்சி. பின்வரும் எந்த காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சி அந்த காப்பியத்தின் நாயகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது? சீவக சிந்தாமணி. தற்காலத்தில் துணி ஓவியங்கள் கலம்காரி ஓவியம் என்ற பெயரில் எங்குள்ள ஓவியங்கள் வரைந்திருக்கின்றன? தமிழ்நாடு, ஆந்திரா 2 இடத்துலையுமே கலம்காரி ஓவியங்கள் காணப்பட்டன. புனையா ஓவியங்கள் பற்றி. புனையா ஓவியம் கடுப்புனையில் என்று கூறும் நூல் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 35. புனையா ஓவியங்கள் பற்றி. புனையா ஓவியம் புறம் போத்தான் போத்தன என்று கூறும் நூல் மணி மேகலை. பின்வரும் தொடர்களில் ஒன்று மட்டும் தவறு. அது எது? அது எது? ஓலைச்சுவடிகள் மீது எழுத்து அணியை கொண்டு கோட்டோவியங்கள் மற்றும் வண்ணப்பூச்சி ஓவியங்கள் வரைந்தன. சரி. ஓலைச்சுவடி ஓவியங்கள் பெரும்பாலும் போர்க்காட்சிகளாக வரையப்பட்டுள்ளன. தவறு. தற்காலத்தில் ஓலைச்சுவடி ஓவியங்கள் அரிதாகிவிட்டன. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படுகிறது. அப்போ தவறானது. ஆன்சர் பி. இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக வரையப்பட்டுள்ளன. பொதுவாக செப்பீடு ஓவியங்கள் வரையப்படுவது எது? வரையப்படுவது எது? நீர்நிலைகள், செடி கொடி, பறவைகள், விலங்குகள், குறியீடுகள். மேற்கண்ட அனைத்தும். மேற்கண்ட அனைத்தும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 38. இறந்த யானையின் தந்தங்களில் மீது நீர் வண்ணங்களை பயன்படுத்தி வரையப்படும் தந்த ஓவியங்களை எங்கு அதிகமாக காணப்படுகிறது? தந்த ஓவியம் எங்கே காணப்படுது அதிகமாக? கேரளா. கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் அதிகமாக எங்கு காணப்படுகின்றன? தஞ்சை. தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருந்த ஓவியங்கள் எவை? தாள் ஓவியங்கள். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படுத்தப்படுபவை? கருத்துப்பட ஓவியம். கருத்துப்பட ஓவியம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. முதலில் கருத்துப்பட ஓவியங்கள். முதலில் கருத்துப்பட ஓவியங்கள் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா
பாரதியார். யார்? பாரதியார். தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். தமிழில் முதலில் கருத்துப்பட ஓவியங்கள் பாரதியார் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்? ஆன்சர் சி, இந்தியா. பொருந்தாதது, ஓகேங்களா? பொருந்தாதது இதில் பார்த்தீங்கன்னா ஓவிய விற்பனையகம், எளிதில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இது மட்டும்தான் பொருந்தாதது. ஓவியம் அப்படிங்கிறது பாருங்கள், ஓவு, ஓவியம், ஓவா, சித்தியம், மடம், மாடம், வட்டிகை செய்தி. ஓவியருக்கு பாருங்கள், கண்ணுள் விளைனர், ஓவிய புலவர், ஓமாக்கள், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓகேங்களா? இதில் தவறானது ஆன்சர் சி. கருத்துப்படத்தின் மற்றொரு வடிவம் எது? கேலி சித்திரம். மனித உருவங்களை விந்தையாக நகைச்சுவை தோன்று வரைவது கேலி சித்திரம். கேலி சித்திரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவமாக விளங்குபவை. ஓவிய கலையின் மிக புதுமையான வடிவங்களாக விளங்குபவை நவீன ஓவியங்கள். ஐரோப்பா கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைந்து ஓவியங்களை புதுமைகளை புகுத்தியவர் யார்? ராஜா ரவிவர்மா. ரவிவர்மாவின் பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டி ஓவியங்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டை ராஜி. நாட்காட்டு ஓவியங்களை எவ்வாறு அழைப்பர்? பாசர் பெயிண்டிங். நாட்காட்டி ஓவியங்களை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா பாசர் பெயிண்டிங். 49வது கொஸ்டின். பின்வரும் எந்த ஓவியமானது பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் சிறு கிறுக்கல்களாகவும் வரையப்படும் நவீன ஓவியம்? புத்தக பின்பக்க வினாக்கள். குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்டப்படுவதை பொருட்களில் ஒன்று மண் துகள்கள். அடுத்து பாருங்கள், கரிக்கோல், எண்ணெய் வண்ணம், நீர் வண்ணம் ஆகியவை எந்த ஓவியங்களில் பயன்படுத்துகின்றன? தாள் ஓவியம். நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கோட்டு கூட்டல் ஓவியம். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்து எழுதுக. ஓகேங்களா? சேர்த்து எழுதுக. ஆன்சர் பி, எழுத்து ஆணி. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பீடு. அடுத்து பாடம் 4, தமிழ் ஒளிர் இடங்கள். இந்தியாவில் உள்ள தென்மையான நூலகங்களில் தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன? கிபி 1122. தஞ்சை சரஸ்வதி மகா நூலகத்தில் காணப்படுவது எது? ஓகேங்களா? தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள். பல்வேறு கையெழுத்து படிவங்கள். தலைச்சிறந்த ஓவியங்கள், தென்மையான இசைக்கருவிகள் மற்றும் சிற்பங்கள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள தமிழ் பல்கலைக்கழகம் எங்குள்ளது? தஞ்சாவூர். தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு 1981. 1981. அடுத்து 51வது கொஸ்டின். வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது டேஸ் என தெரியும் வகையில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? தமிழ்நாடு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்ன? இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகளை அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் டேஸ் புலங்களும் டேஸ் துறைகளும் முறையே உள்ளன. 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. பாருங்க, 5 புலங்கள் என்னன்னு பாருங்க.
5 புலங்கள்: கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம். இந்திய தேசிய பணி, இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழியை பயிற்றுவிக்கு வழங்குவது தமிழ் பல்கலைக்கழகம். இப்பல்கலைக்கழகம் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. 63வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு நூலகத்தை அடையாளம் காண்க. 1942 தொடங்கப்பட்டுள்ள இந்நூல் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. இங்கு 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. சென்னை உ.வே.சா நூலகம். ஆன்சர் பி, சென்னை உ.வே.சா நூலகம். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு நூலகத்தை அடையாளம் காண். இந்நூலகம் பொது ஆண்டு 1869 தொடங்கப்பட்டது. இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழி ஓலைச்சுவடிகள் உள்ளன. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இடம்பெற்றுள்ளன. சென்னை கீழ்திசை நூலகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 65. சென்னை கீழ்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது? 7ஆம் தளம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? சென்னை கன்னிமாரா நூலகம் தான் மைய நூலகம். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை 2 நூலகத்தை அடையாளம் காண்க. பொது ஆண்டு 1896 தொடங்கப்பட்டது. இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகத்தின் ஒன்றாக விளங்கியது. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ், பருவ இதழ்கள் ஆகியவற்றை ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்படுகிறது. சென்னை கன்னிமாரா நூலகம். சென்னை கன்னிமாரா நூலகத்தில் எத்தனைக்கு மேற்பட்ட நூல்கள் உள்ளன? 6 லட்சம். எவ்வளவு? 6 லட்சம். 68வது கொஸ்டின். கன்னிமாரா நூலகத்தின் 3வது தளத்தில் செயல்பட்டு வரும் நூலகம் மறைமலையடிகள் நூலகம். திருவள்ளுவரின் புகழை உலகறியச் செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைந்துள்ள இடம். ஓகேங்களா? கோடம்பாக்கம். பொது ஆண்டு 1973 தொடங்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்ட கட்டுமான பணிகள் எந்த ஆண்டு நிறைவு பெற்றன? 1976. வள்ளுவர் கோட்டமானது டேஸ் வடிவில் அமைக்கப்பட்டு அதனை 2 டேஸ் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டது. திருவாரூர் தேரு யானைகள். மேலும் இதன் அடிப்பகுதி 25 அடி நீளம், 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. தேரின் மொத்த உயரம் 128 அடி. 2 பக்கங்களுக்கு 4 சக்கரங்கள் தனிக்கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன. கடைக்கோடி 2 சக்கரங்களில் பெரிதாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் சிறிதாகவும் உள்ளன. தேரின் மையத்தில் உள்ள எண் கோண வடிவ கருவறை திருவள்ளுவரின் சிலை ஆவினூர் அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கம் ஒன்று உள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன. வள்ளுவர் கோட்டத்தை கருத்தில் கொண்டு தவறாக பொருந்தியுள்ளது. இன்பத்துப்பால் பழுப்பு நிற பளிங்கு கற்கள், இது மட்டும்தான் தவறானது. மீதி எல்லாமே அறத்துப்பால் கருநிற பளிங்குக்கல், பொருட்பால் வெண்ணிற பளிங்குக்கல். அப்போ தவறானது சி. அப்போ இன்பத்துப்பால் பார்த்தீங்கன்னா செந்நிற பளிங்கு கற்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. விவேகானந்தர் பாறை அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து எத்தனை அடி உயர பாறை மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது? 30 அடி. ஆன்சர் 30 அடி. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1990. கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையானது பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ள நாள். ஓகேங்களா? 2000 ஜனவரி 1. பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம் எவ்வளவு?
133 அடி. 133 அடி. கொஸ்டின் நம்பர் 77. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் திருவள்ளுவரின் சிலையின் பீடம் எத்தனை அடி உயரம் கொண்டது? ஓகேங்களா, 38 அடி. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலை பீடத்தின் உட்புறத்தில் அமைந்துள்ள மண்டபத்தின் உட்சுவரில் எத்தனை குறட்பாக்கள் தமிழில் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளது? 133. அதிகாரம் 1 முதல் விதத்தில் 133 குறட்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன. 79வது கொஸ்டின். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பற்றிய வாக்கியங்களில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 8000 டன் எடை கொண்டது. இது மட்டும்தான் தவறு. ஓகேங்களா, திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கருங்கற்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8000 அப்படிங்கிறது 7000 தான் கரெக்டு. மதுரை மாநகர டேஸ் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. தல்லாக்குளம். எங்கே? தல்லாக்குளம். சுமார் 87,000 சதுரடி பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. 87,000 சதுரடி பரப்பில் கட்டப்பட்டது. 81. டேஸ் டேஸ் ஆண்டில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. 1981 மதுரையில். மலேசியா பாருங்கள், தமிழ் மாநாடு 1966. சென்னையில் 68 2வது மாநாடு. பாரிஸில் 3வது மாநாடு 70. இலங்கையில் 4வது மாநாடு 74. மதுரையில் 5வது மாநாடு 1981. மறுபடியும் 6வது மாநாடு மலேசியா 87. 7வது மாநாடு மொரிசியஸு 1989. தஞ்சாவூரில் 8வது மாநாடு. மறுபடியும் 9வது மாநாடு மலேசியாவில் 2009. 10வது மாநாடு சிக்காகோவில் 2019. மதுரையில் நிறுவப்பட்டுள்ள உலக தமிழ் சங்க கட்டடம் எப்போது திறக்க வைக்கப்பட்டுள்ளது? 2016. கொஸ்டின் நம்பர் 83. மதுரை உலகத்தமிழ் சங்கத்தின் கட்டடத்தின் வெளிப்புற சுற்றுச்சுவர்கள் எத்தனை திருக்குறள் இடம்பெற்றுள்ளது? 1330. அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. உலகத்தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சி கூடத்தின் நுழைவாயில் புடைப்பு சிற்பங்கள் பொதுவாக்கப்பட்டுள்ள காட்சி. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி. ஆன்சர் ஏ. காட்சி கூடத்தில் வள்ளல் புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளன. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகிய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. இதன் சுற்றுப்புறங்களில் சங்க இலக்கிய காட்சிகள், வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்குவது எது? பூம்புகார். எது? பூம்புகார். கொஸ்டின் நம்பர் 86. பூம்புகார் பற்றிய செய்திகள் காணப்படும் நூல். சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை. பூம்புகாரின் மருவூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியை பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருக்க குறிப்பிடும் நூல். சிலப்பதிகாரம். பூம்புகார் நகரம் அழிய காரணம் என்ன? ஓகேங்களா, கடல்கோள். பூம்புகார் பெருமையை உலகறிய செய்யும் பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பொது ஆண்டு 1973. 1973. கொஸ்டின் நம்பர் 90. பூம்புகார் சிற்பக்கலைக்கூடமானது எத்தனை மாடங்களை கொண்டது? ஓகேங்களா, 7 மாடங்களை கொண்டது. பூம்புகார் சிற்பக்கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன? ஓகேங்களா, 49. மாதவிக்கு ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டது. பூம்புகார் சிற்பக்கலைக்கூடத்தின் அருகில் அமைந்துள்ள மன்றம் அல்லாதது எது அப்படின்னா இளஞ்சி மன்றம். மற்ற மன்றம்லாம் இருக்குது. கிளிஞ்சால் மன்றம், பாவை மன்றம், நெடுங்கால் மன்றம், இதெல்லாம் இருக்குது. இல்லாதது இளஞ்சி மன்றம். பூம்புகாரின் டேஸ் மன்றத்தில் நெடிய கற்றூன் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கற்றூன் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நிற்கின்றன. நெடுங்கல் மன்றம். நெடுங்கல் மன்றம்.
அடுத்த கொஸ்டின் நம்பர், இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. அடுத்தது பாடம் 5, தொழில் பெயர். ஒரு செயலை அல்லது வினையை பெயராக அமைவது தொழில் பெயர். தொழிற்பெயர் டேஸ் இடத்தில் மட்டும் வரும், படற்கை இடத்தில் மட்டும் வரும், படற்கை இடத்தில் மட்டும் வரும், படற்கை இடத்தில் மட்டும் வரும். தொழிற்பெயர் பின்வரும் எதை காட்டும்? எண்ணு, இடம், காலம், பால், மேற்கண்ட அனைத்தும். தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு அல்லாதது, எடுத்துக்காட்டு அல்லாதது படித்ததை. மீதி எல்லாமே தொழிற்பெயர். ஆடல், நடிப்பு, பொருத்தல். பொருந்தாதது படித்ததை. தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? தொழிற்பெயர் 3 வகைப்படும். தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். பாருங்க, ஓகேங்களா? விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். பாருங்க, தொழிற்பெயர்களில் அமையும் எழுத்துக்களில் அல்லாதது, ஓகேங்களா? அல்லாதவை, ஓகேங்களா? அல், ஆம், தல், பவ். மீதி எல்லாமே தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, சி, தி, சி, வி, மை. இது எல்லாமே தொழிற்பெயரில் வரும். தொழிற்பெயரில் வராதது அல், அம், தல், பவ். பாருங்கள், தருதல், கூறுதல், ஆட்டம், விலை, வருகை, பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை. ஏவல் ஒருவை வினையாக அமையும் வினை சொற்கள் பகுதியை டேஸ் என்ப, முதல்நிலை என்ப. அடுத்த கொஸ்டின் நம்பர் 101. செல்லமாக ஓர் அடி அடித்தான். இத்தொடரில் முதல்நிலை தொழிற்பெயர் அடி. அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றவர். இந்த தொடரில் முதல்நிலை தொழிற்பெயர் புகழ். அடி, புகழ் ஆகிய சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன. எனவே அவை முதல்நிலை தொழிற்பெயர். கொஸ்டின் நம்பர் 103. தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் என்பதை பேறு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். உணவின் சூடு குறையவில்லை என்பதில் பேறு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பெரு, சுடு வினைப்பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேறு, சூடு என திரிந்து தொழிற்பெயரை மாறியுள்ளன. இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விடு, வீடு, விண்ணு, மீன், கொல், கோல், உடன்பாடு, உடன்படு, உடன்பாடு, உடன்பாடு. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். புத்தக பின்பக்க வினாக்கள். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர் படித்தல். பின்வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஊரு. அடுத்து பாருங்க, பொறுத்துக. ஓட்டம், ஓட்டம் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஈ. பிடி என்பது முதல்நிலை தொழிற்பெயர். சூடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். மறுபடியும் பாருங்க, ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல்நிலை தொழிற்பெயர். சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ ஆன்சர் இ, ஆ, ஆ. ஆன்சர் சி, ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கலை சொற்கள் அறிவோம். கலை சொற்கள் அறிவோம். படைப்பாளர் கேரக்டர், அழகியல் அஸ்டேஸ், சிற்பம் சொலிட்ரி, தூரிகை ஃப்ரெஷ், கலைஞர் ஆர்டிஸ்ட், கருத்துப்படம் கார்ட்டூன், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்டட், குகை ஓவியம் கேவ் பெயிண்டிங்ஸ், கையெழுத்து மெனோஸ்கிரிப்ட், நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட், மாடர்ன் ஆர்ட். அடுத்து பாடம் 6 திருக்குறள். பாடம் 6 திருக்குறள். கற்க கசடர கற்பவை என துவங்கும் திருக்குறள் கூறும் கருத்து அல்லாதது, கருத்த அல்லாதது. கற்ற பின் சரியான வேலையை சொல்ல வேண்டும், அதுதான் பொருந்தாதது. கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தக. எவை 2 மக்களுக்கு கண்கள் போன்றவை என திருவள்ளுவர் கூறுகிறார்? எண்ணும் எழுத்தும் 2 கண்கள் போன்றது.
குறள் பாருங்கள். அந்த குறள் என்னென ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென வாழும் உயிர்க்கு. எதன் அளவுக்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? கற்கும் அளவிற்கு ஏற்ப. கற்கும் அளவிற்கு ஏற்ப. குறள் பாருங்கள். தொட்டதனை ஊறும் மணற்கேணி மாந்தார்க்கு கற்றவனைக்கு ஊறும் அறிவு. அறிவில்லாத சிறந்த செல்வம் எது என வள்ளுவர் கூறுகிறார்? கல்வி. கேடில் விழும் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றாயவை. அடுத்த 112வது கொஸ்டின். செய்யத்தகாத செயல்களை செய்வதிலும் செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் விடுவதிலும் எது உண்டாகும் என வள்ளுவர் கூறுகிறார்? நன்மை. செய்யத்தக்க அல்லாத செய்ய கெடுக்காத செய்யாமை யானும் கெடும். டேஸ் துணிந்த பின் என்னவும் என்பது இலக்கு என்ற குறள் கூறும் கருத்து. எந்த செயலையும் நன்கு சிந்தித்து பின்பு தொடங்க வேண்டும். அதான் குறள் பாருங்கள். எண்ணிய துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இலக்கு. அடுத்தது, நாம் ஒருவருடைய டேஸை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என திருவள்ளுவர் கூறுவது பண்பை. ஒருவரின் பண்பை அறிந்து நன்மை செய்யாவிட்டில் நன்மை செய்தலும் தீமை வந்து சேரும். நன்றறிதல் உள்ளம் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. டேஸ் உடையவர்களிடமே செல்வம் சேரும் என்று வள்ளுவர் கூறுவது. டேஸ் உடையவர்களிடமே செல்வம் சேரும் என்று வள்ளுவர் கூறுவது. சுற்றாருடன் பகிர்ந்துண்ணும் பண்பு. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணாதிர உள. தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் எதை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எதை? சோம்பலை. ஓகேங்களா? குறள் பாருங்க. மடியை மடியா ஒழுக்குடைமை குடியாக வேண்டுபவர். துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வெல்பவர்களை யாரென திருவள்ளுவர் கூறுகிறார்? துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர். வருந்தி கலங்காதவர். குறள் பாருங்க. ஓகேங்களா? இடும்பைக்கு இடுப்பை படுவர் இடும்பைக்கு இடுப்பை படாதவர். அடுத்து புத்தக பின்பக்க வினா. டேஸ் தீமை உண்டாகும். டேஸ் தீமை உண்டாகும். செய்தகுத்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவர் டேஸ் இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. எழுது கூட்டல் என்பர். எழுத்து கூட்டல் என்பர். கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரைந்து கூட்டல் உண்ணும். அடுத்து 122வது கொஸ்டின். கற்றனைத்தும் கூட்டல் ஊறும். கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்து எழுதுக. கற்றனைத்து ஊறும். கற்றனைத்து ஊறும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 123 பொறுத்துக. கற்கும் முறை. கற்கும் முறை. கிளை இல்லாமல் கற்றல். ஈ. விழும் செல்வம். விழும் செல்வம் கல்வி. உயிர்காக்கும் கண்கள். அதாவது பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும். உயிர்காக்கும் கண்கள் எண்ணும் எழுத்தும். விழும் செல்வம். விழும் செல்வம் கல்வி. அப்போ ஊ. அடுத்தது எண்ணி துணிக. எண்ணி துணிக செயல். எண்ணி துணிக செயல் ஆக்கமா. கரவா கரைந்துண்ணும். ஓகேங்களா? காகம். கரைந்தா கரைந்துண்ணும் காகம். மறுபடியும் பாருங்க. கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல். உயிர் காக்கும் கண்கள் எண்ணும் எழுத்தும். விழும் செல்வம் கல்வி. எண்ணி துணிக செயல். கரவா கரைந்துண்ணும். ஓகேங்களா? காகம். அப்போ ஆன்சர் ஈ. ஈ ஈ ஊ ஆ ஆ. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. இத்துடன் பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 6 வரை வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.